எல்லோருக்கும் வணக்கம். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் அங்கே சேரன் கோட்டை அப்படிங்கிற பிளேஸில் ஒரு பையன் ஒரு 12 வயசு படிக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணியிருக்கான். ஸோ ஏன் கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா, லவ் பண்ணலையாம். இவர் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த பொண்ணு எப்போதுமே படிச்சுட்ருக்க பொண்ணு. இவர் லுங்கியை கட்டிட்டு இவர் டெய்லியும் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு பின்னாடியே ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை. படிக்கிற பொண்ணு படிக்கணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லியிருக்கு. வீட்டிலையும் இதை பற்றி பேசியிருக்கு. ஆனால் வீட்டில் உள்ளவங்களும் படிக்க சரி என்ன பண்ணிட போகிறான், பின்னாடி போவான், அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அசால்ட்டாகவும் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பொண்ணு லவ் பண்ணலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்தன் கத்தி வச்சு குத்துவானா அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் அது சான்ஸ் இல்லை. அப்போது அவன் என்ன என்ன அப்படின்னா, அவன் என்னவா இருந்திருப்பான், மது போதையில் அவன் அடிமையாக இருப்பான். சரிங்களா? இந்த மது போதையில் கஞ்சா இந்த மாதிரி வச்சுருந்தா ஒரு பொண்ணை லவ் பண்ணலை அப்படிங்கும்போது நோ சொல்லிட்டாள், எவ்வளோ திமிரு அவளுக்கு அப்படின்னு அந்த போதையின் உச்சத்தில் கத்தியை வச்சு குத்திருக்கான். இங்கே இன்னுமே இந்த மதுவை ஒழிச்சிட்டேன், போதையின் பாதையில் செல்லாதீங்க, ஏன் இன்னும் அப்படியே இருக்கீங்க, மதுவை ஒழிச்சிட்டோன்னு வெற்றி விளம்பரம் கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாக்கிக்கிட்டு இருக்கிறத இன்னும் நீங்கள் நம்ப வேண்டாம். அதாவது தொடர்ந்து ஒரு கொலை இல்லைங்க, தொடர்ந்து பெண் பிள்ளைங்களை மேலே பெண்கள் மேலே சாட்டப்படுற வன்முறை இருக்குல்ல, அது பாலியல் குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு சின்ன குழந்தையிலேருந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு வரைக்கும் இது தொடர்ந்து நடந்திருக்கு. இப்போ ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு அதாவது நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, முன்னாடி ஒரு 10 சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு முன்னாடி சம்பவம் வரைக்கும் நம்ம மைண்டில் வச்சுருப்போம். இப்போ அடுத்து இன்னொரு சம்பவம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சரிங்களா? ஆனால் இங்கே நடந்துட்டு இதை பார்த்தா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எதுக்குமே ஒரு தீர்வு சொல்யூஷன் கிடையாது. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன், சட்டம் இந்த மாதிரி யூடியூபர் மேலே ஏதாவது ஒன்று பேசணுன்னா டக்குன்னு அவங்கள தூக்கி உள்ள தூக்கி போட்டு அப்படி ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் முடிவு எடுக்குது. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன், இந்த ஹைகோர்ட்டு நீதிபதி இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசை பற்றி கேள்வி கேட்கணும். ஏன் நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. அதாவது இந்த கரூர் சம்பவம்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? கரூர் சம்பவம் யார் மேலே தப்பு அப்படிங்கிறது இன்னும் நமக்கு சட்டப்படி நமக்கு தெரியலை. ஸோ விசாரணை நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த சம்பவத்துக்கு ஓடி போயிட்டு படித்து சொன்னேனடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓடி போனால் தெரிஞ்சு எல்லாருக்குமே இந்த மாதிரி இந்த கோவை பாலியல் சம்பவமாக இருக்கட்டும், ஸோ இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் நடந்திருக்க சம்பவமாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்கும் ஓடி போக முடியல. ஏன்? காரில் பெட்ரோல் இல்லையா, இல்லை கார் இல்லையா, காரை சர்வீஸ் விட்ருக்காங்களா, இல்லை கையில் கேஷ் இல்லையா, என்ன காரணம்னே தெரிய மாட்டுது. நாங்கள் கேட்டுட்ருக்கோம், விசாரிச்சுட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு ஓடி போக தெரிஞ்சதில்ல, அதெல்லாம் ட்ராமாவா அப்படின்னு இன்றைக்கி தோணுது. சரிங்களா? இந்த சம்பவம் இது போல் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். சரிங்களா? இதை நான் அரசியலாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் பேசலை. சரிங்களா? நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், இதெல்லாம் கடந்து போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. சரிங்களா? காலையில் எழுந்து பார்த்தா இதே நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதை பெற்றவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா, ஒரு பாவம் பண்ணல அந்த பொண்ணு, ஏன் இந்த தண்டனை அனுபவிக்கணும்? அந்த பொண்ணு அவங்க கூட தனியாக போச்சா, இல்லை ஏதாவது தப்பாக நடந்துச்சா, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்து இந்த சைக்கோ லவ் பண்ணியிருந்தா அந்த சைக்கோ முனிராட்சிங்கிற சைக்கோ 20 வயசு சைக்கோவை நம்ம என்ன பண்ணோன்னு நமக்கே தெரியல. ஒரு பாவம் பண்ணாத அந்த பொண்ணு உயிரை விட்டுருக்கு. சரிங்களா? ஒரு படித்து லைஃப்பில் ஒரு முன்னேற ஒரு அடுத்த லெவலில் +2 படிச்சுட்டு இருக்க பொண்ணு அடுத்து நல்ல ஒரு படிப்புக்கோ நல்ல வேலைக்கோ ஒரு டாக்டராவோ ஒரு ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ வந்திருக்கலாம். சரிங்களா? எந்த தப்புமே பண்ணாத காதலை மறுத்ததுக்காக மட்டுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிறையா சொம்புகள் இங்கே நிறையா உண்டு. தவறை திருத்திக்கோள், தவறை மன்னித்துக்கோள், இனிமேல் இது போல் நடக்காமல் பார்த்துக்கோள், கொந்தளிச்ச சத்யராஜ் எங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா சொம்பு இருக்குது. சரிங்களா? அந்த சொம்புலாம் எங்கே தான் எனக்கு தெரியவே இல்லை. சரிங்களா? இந்த கரூர் சம்பவத்துக்கு கொந்தளிச்சு எவ்வளோ வேகமாக வந்த சொம்புகள் எல்லாமே இந்த கோவை சம்பவமாக இருக்கட்டும்,
இந்த ராமேஸ்வர சம்பவமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எங்கே போயிருக்காங்க, இல்லை இதில் இருக்காங்க அப்படின்னு வாயில் கெட்ட கெட்ட வார்த்தை வர்றது அளவுக்கு கோவங்கள் வருது. சரிங்களா? இந்த சம்பவம் நடத்துகிற அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும். இவனுக்கு வந்து தண்டனை என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம இன்னுமே வந்து அரபு கண்ட்ரி மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சட்டத்தை வந்து மாற்றுறது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன், சட்டம் வந்து சட்டமாக இருக்கிற வரைக்கும் மக்கள் அமைதியாக இருக்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? எல்லாத்துக்குமே மக்கள் அமைதியாக இருந்துக்கிட்டு, சரிங்களா, காவல்துறையோட அடக்குமுறை, புரியுதுங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே மக்கள் இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் ஒன்றுமே மாறாது. மாற வேண்டியது மக்கள் தான். சரிங்களா? அடுத்து 2026 எலெக்ஷன் வருது. நல்லா பார்த்து 5 வருஷம் ஒரு முறை நல்லா பார்த்து கரெக்டான ஓட்டை கரெக்டானவங்களுக்கு தேர்ந்தெடுத்து போடுங்க. இல்லைனா இது போல் சம்பவம் தொடர்ந்து நடக்கும். நம்ம எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணும். இதை தவிர வேறு வழியே இல்லை. சரிங்களா? என்னால் வீடியோ தான் போட முடியும். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? நான் இறங்கி போகிறேன்னா என்னத்துக்கு உள்ளே வைப்பாங்க? பேசுனதுக்கே இப்போ கருத்து சுதந்திரம் இல்லாத மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கரூர் சம்பவத்தை பேசின எல்லாருமே ஜெயிலில் இருக்கான். ஸோ அந்த மாதிரி. சரிங்களா? அதாவது தமிழ்நாடு அரசுக்கு ஃபேவராக எவனா பேசுகிறானோ அவனாம் வெளியில் இருப்பான். ஸோ இது போன்ற தொடர்ந்து சம்பவம் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? நீங்களும் என்ன பண்ணுறது, மக்களும் என்ன பண்ணுறீங்க, ஒரு நியூஸாக பார்த்துட்டு, ஒரு ரீல்ஸாக பார்த்துட்டு, ஒரு ஸ்டோரியில் பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படி போகிற தொடர் சம்பவம் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நாளைக்கு நடக்காமல் இருக்கணும்னா இது போன்ற சம்பவங்கள்லாம் நீங்கள் எல்லோரும் தட்டி கேட்கணும். ஸோ இதெல்லாம் அலாட்டணும். ஒட்டுமொத்த மக்களும் வந்து என்ன செய்யணும், புரட்சி செய்யணும். ஒருத்தரோட வீட்டில் நடந்த சம்பவம், ஒரு தனிப்பட்ட குடும்பம் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வேலையை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் வீட்டில் இது போல் சம்பவம் நடக்கும். அப்படி நடக்கும்போது நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. உங்களோட தமிழ்நாடு மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தான் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இது போல் சம்பவம் நீங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு அரசு அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்தால் இதே மாதிரி பாராட்டி ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். இது போன்ற சம்பவம் ஒரு சம்பவம் இல்லை, ஒவ்வொரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது மாதத்துக்கு ஒரு சம்பவம்னா கூட பரவாயில்லைங்க. சரிங்களா? ஆனால் 10 நாளுக்கு ஒரு சம்பவம், 5 நாளுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படிங்கும்போது கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நினச்சா கூட முடியல. அது ஒரு மாதிரி நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு ஒரு மனசு சங்கடமாகவும் இருக்குது. எனக்கே அப்படி இருக்குன்னா சட்டம் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஏன் சரியான நடவடிக்கை எடுக்க முடியல? அந்த இது போல் தப்பு வாழ்க்கையில் எவனுமே நினச்சி கூட பார்க்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் ஏன் தட்டி கேட்க முடியல? ஸோ அதுக்கான தண்டனை ஏன் கொடுக்க முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு அரசோ முதல்வரையோ பாராட்டுறதுல நான் எந்த தயக்கமும் நான் படமாட்டேன். இதே மாதிரி பாராட்டி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். ஆனால் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து இது போல் வீடியோவை தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன். சரிங்களா? டெய்லியும் இதை பற்றி பேசிகிட்டு இருப்பேன். ஒரு நாள் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு போக மாட்டேன். தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக ரொம்ப ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப பொறுமையாகவும், ரொம்ப மன சங்கடத்துடனையும் இப்படி ஒரு தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோமா, ஒவ்வொரு சம்பவம் அப்படி நடந்துகிட்ருக்கு. சின்ன குழந்தைய ரேப் பண்ணுறதா இருக்கட்டும், கோவையில் வந்து ஒரு பெண்ணை வந்து 3 பேர் 4 மணி நேரம் ரேப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பையனை போலீஸ்காரன் வந்து அப்புறம் போலீஸ்காரங்க ஒரு நாளில் கண்டுபிடிச்சி தேடி பிடிச்சி விசாரித்து 5 தனிப்பட 6 தனிப்பட ஆரம்பித்து சுட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. காலில் சுட்டு பிடிச்சிட்டாங்களாம். இதை சுட்டு கொலை பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்குது. சரிங்களா? நான் இந்த மாதிரி பேசுகிறதுலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப சங்கடமாகவும் இருந்துச்சுன்னா எனக்கு இப்படி ஒவ்வொரு சம்பவம் கேட்கும்போது எனக்கும் அதே சங்கடமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ என்னோட ஆதங்கத்தை எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களால வந்து இதை பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்கலாம். வெளியே எப்படி சொல்கிறது, அவங்க எமோஷனலாக காட்ட முடியாமல் இருப்பாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இதை மாதிரி கோவத்தோட தமிழ்நாடு மக்களே ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க. இது மாதிரி எத்தனை சம்பவம் நடந்துகிட்ருக்கு சொல்லுங்கள். ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்லை, தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாது அப்படின்னா தப்பு செஞ்சவனுக்கு சரியான தண்டனையை தமிழ்நாடு அரசு கொடுத்தா மட்டும்தான் இந்த சம்பவம் அடுத்து இது போல் நடக்காமல் நம்ம வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களை, நம்ம வீட்டு பிள்ளைங்களை நம்ம பாதுகாக்க முடியும். மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மது, இந்த கஞ்சா, இந்த 2யுமே ஒழிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பாக அதை ஒழிக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் தான் வருமானமே வந்துட்டுருக்கு. எவனாவது அதை ஒழிப்பானா அப்படின்னு நீங்கள் என்ன பார்த்து நீங்கள் கேட்கலாம். உண்மை தான், நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு. சாப்பிட்டுட்டு இருங்க. உங்கள் வருமானம் எவ்வளோ நாள் நீடிக்க நானும் பார்க்குறேன். 2026 தகுந்த நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும்.
மக்கள் எடுக்கணும். சரிங்களா? இன்னும் பைத்தியக்காரத்தனமாக அறிவே இல்லாத முட்டா பசங்க மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு தற்குறி நாடாக மாறுறதை தவிர வேறு வழியே இருக்காது. சரிங்களா? நல்லா அறிவை சிந்திச்சு யார் சரியானவன், நம்ம மக்களுக்காக ஒரு பிரச்சனைக்கும் ஓடி வந்து நிற்கிறவன் எவன் அப்படின்னு தேடி 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 பார்த்து சுய அறிவை சிந்திச்சு, புரியுதுங்களா, ஓட்டு போடுங்க. சும்மா ஏனதானம் பெரிய இடத்துலேருந்து வந்துட்டான், பெரிய இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான், பைத்தியகாரத்தனமாக பேசிட்டுன்னு வச்சாங்களா, இன்னும் பைத்தியகாரத்தனமாக இது போன்ற சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நல்ல ஒரு தலைவனு, நல்ல மக்களுக்காக போராடுற ஒருத்தன் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது, தமிழ்நாடு மக்களும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துருக்க ஒவ்வொரு மக்களும் நீங்கள் சிந்திக்கணும். நானும் வந்து ஒரு டைமும் மக்கள் ஏன் இப்படி முட்டாள்தனமாக இருக்காங்க, அறிவு கெட்டத்தனமாக இருக்காங்க, அதாவது படித்தவங்களும் அப்படி தான் இருக்கான், படிக்காதவனும் அப்படி தான் இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ நான் பேசின கோபங்க உங்கள் மனசை காயப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது, நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல என்னை பார்த்துக்க முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன். ஆனாலும் மக்களுக்கு ஏதாவது இதை பற்றி பேசணும், வீடியோ போடணும் அப்படின்னு இதை பார்த்து கடந்து போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப சங்கடமாக ரொம்ப கஷ்டத்தோடு வீடியோ போட்டுட்ருக்கேன். சரிங்களா? மக்கள் நீங்கள் கண்டிப்பாக 2020 நல்ல முடிவு எடுங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு நான் ரொம்ப 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 கெஞ்சி கூட கேட்குறேன். சரிங்களா? இதை போல் சம்பவம் எந்த தப்பு எந்த பாவம் பண்ணாத ஒரு குழந்தை வந்து, ஒரு +2 படிக்கிற ஒரு பொண்ணு வந்து காதலை மறுத்துச்சு அப்படிங்கிறதுக்காக காதலிக்க மாட்டேன், ஒரு சின்ன பொண்ணு, அது 18 வயசு கூட கிடையாது, கண்டிப்பாக 18 வயசு முடிஞ்சிருக்காது, ஒரு 16 17 தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், அது அவனை பிடிக்கல இல்லை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கு. ஆனால் கத்தி வச்சு குத்துறானா அது மது கஞ்சா இதுதான் ரீசனு. ஸோ கஞ்சா அடிச்சிருக்கான், மதுவை குடிச்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக உங்களால் மதுவை ஒழிக்க முடியுதோ இல்லையோ, கஞ்சா ஒழிக்க முடியுதோ இல்லையோ எனக்கு தெரில, கண்டிப்பாக இந்த பையனுக்கு அந்த முனீஸ்வரை அங்கே ஒடிக்கிற ஒரு சைக்கோ நாய்க்கு இந்த உலகத்தில் கொடுக்கவே முடியாத தண்டனையை, அட்லீஸ்ட் இந்தியாவில் கொடுக்கவே முடியாத தண்டனையை நீங்கள் வந்து கண்டிப்பாக யாரும் எதிர்பார்க்க ஒரு தண்டனை நீங்கள் கொடுக்கணும். அதை பார்த்துட்டு அடுத்து இது போல் தப்பு இதே மாதிரி பண்ணணும், பெண்களை கற்பழிக்கணும், பெண்களை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் அடிக்கணும் பெண்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த எண்ணம் ஒரு நாய்க்கும் வரக்கூடாது. அந்தளவுக்கு உங்கள் தண்டனை இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு வேண்டுகோளாக ஒரு கோரிக்கையாக தமிழ்நாடு ஒட்டுமொத்த மக்கள் சார்பாகவும் நான் இந்த கோரிக்கை உங்களுக்கு வைக்கிறேன். அந்த பெற்றவங்களுக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கலை அனுதாபம் தெரிவிக்கிறேன். ரொம்ப அழுறதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு பெண்களை நம்ம இதே மாதிரி பறி கொடுத்துருந்தா நமக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கண்ணீரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆனால் இதை நடவடிக்கை எடுக்க வேண்டியது கண்டிப்பாக அந்த பெற்றவர்கள் வந்து அந்த இடத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை பற்றி பேசாத பல நாய்ங்க இருக்குது. அந்த சொம்பு நாய்ங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரணும். சரிங்களா? தமிழ்நாடு அரசுக்கு எதிரான என்ன நடந்தாலும் அதுக்கு எதிராக நீங்கள் பேசவே மாட்டீங்க. அதுக்கு ஆதரவாக வேறு எவனாவது இப்போ விஜய் மாதிரி ஒரு ஆள் கட்சி ஆரம்பித்து அதில் ஒரு கூட்டத்தில் 40 பேர் செத்து போனாலும் நீங்கள் சொம்பை தூக்கிட்டு நல்லா வந்து சிங்சாம் போடுவீங்க. சொம்பு அப்படிங்கிறத தாண்டி இன்னும் பச்சையாக திட்டணும் தான் எனக்கு தோணுது. வீடியோவாக இருக்க நாகரிகமாக நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். இது போல் சம்பவம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த தண்டனை எல்லா கட்சியும் தமிழ்நாடு மக்களும் தமிழக முதல்வரை பாராட்டுற அளவுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 தாழ்மையுடனும், சரிங்களா, ரொம்ப ரொம்ப கெஞ்சும் ஒரு வேண்டுகோளாக ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிருக்கேன். உங்கள் முடிவுக்காக, இந்த முனீஸ்வரங்கிற நாய்க்கு நீ கொடுக்குற தண்டனைக்காக நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.